Hi friends, இப்போ நம்மகிட்ட Boult ரீசெண்டாக லான்ச் பண்ண Boult Pyro அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா Amoled டிஸ்பிளேவோட மெட்டல் ஸ்ட்ராப்போட ரொட்டேட்டிங் பர்சல்ஸ்லாம் கூட இன்க்ளூட் பண்ணி ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 4 டேஸாக இந்த ஸ்மார்ட் வாட்சை பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஃபோட்டோலாம் செட் பண்ணி. ஸோ அப்படி என்னோட யூசேஜ்லேருந்து இந்த 4 நாள் யூசேஜ்லேருந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது, என்ன ஏது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய அன்பாக்சிங் வீடியோலாம் நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா போல்ட்னு போட்டிருக்காங்க, Amoled டிஸ்பிளே, டைனமிக் ஸ்பின் டயல், பைரோ ஸ்மார்ட் வாட்ச், மேட் இன் இந்தியா, ப்ளூடூத் காலிங் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அண்டு இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் 1 year வாரண்டின்னு போட்டிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா 2.5 crore ஹாப்பி கஸ்டமர்ஸ், 30 lakhs ப்ளஸ் ரேட்டிங் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. பாட்டமில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அப்படின்றது போட்டிருக்காங்க. பின்பக்கம் சில ஹைலைட்டடான ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணி அப்படியே எழுதணும், போதும் நமக்கு வாட்ச் பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். ஸோ இப்போ இதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம ஸ்மார்ட் வாட்சுடைய மேனுவல்ஸ், யூசர் மேனுவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேனுவலில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது, பட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டூல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து நமக்கு ஸ்மார்ட் வாட்ச், நம்மளுடைய ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா Boult Pyro அப்படின்ற அந்த ஸ்மார்ட் வாட்ச். ரொட்டேட்டிங் டயல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் இது. அண்ட் மெட்டல் ஸ்ட்ராப்போட கொடுத்துருக்காங்க. அண்ட் லுக் வைஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து பேசலாம். அடுத்து இந்த சைடில் இந்த பொட்டிக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு இதுக்கான சார்ஜிங் கேபிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்னெட்டிக் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் கேபிள் யூஸ் பண்ணி நம்ம சார்ஜரை சார்ஜ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த வாட்சுடைய அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை பற்றி நம்ம கதையாக பேச ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த கதையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமா. ஸோ டிசைன் அப்படின்னு வரும்போது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய லுக். ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இது வந்து நமக்கு மெட்டல் ஸ்ட்ராப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெட்டல் ஸ்ட்ராப்பில் என்கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியன்ட், இதுலேயே வந்து கோல்டு சில்வர் கலர் வேரியண்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த வேரியண்ட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த பிளாக் கலர் வேரியன்ட் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சுக்கான ஒரு லுக்கை பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குது. மற்றபடி குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றதுனால அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது. பட் லுக் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இந்த பட்ஜெட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் டயலும் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் டயல் தான். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.43 இன்ச்சஸ்க்கான ஒரு டயல் இது. ஸோ கொஞ்சம் பெரிய டயலாக இருக்குது. அதனால் உங்கள் கை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே சூட்டபுளாக இருக்கும். மற்றபடி குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க. டயலுடைய குவாலிட்டி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் மெட்டலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்லாம் பிளாஸ்டிக்கில் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 பட்டன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பட்டன் யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ், டாப் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது மெனு பட்டனுக்கு போகும். இந்த பாட்டம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் மோட்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான ஒரு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இதில் ரொட்டேட்டிங் டயல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டயலை வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன்ஸை இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வாட்ச் ஃபேஸஸே பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகும் நான் அதை ரொட்டேட் பண்ணுறப்ப. ஸோ இது வாட்ச் ஃபேஸஸில் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த ஆப்ஷனையும் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொட்டேட்டிங் பெசல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே ஒரு அட்ராக்டிவான ஒரு ஹைலைட்டடான ஃபீச்சரும் கூட. அண்ட் அது நல்லாவும் இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்சுடைய ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஸோ சின்ன கைக்கெலாம் கொஞ்சம் செட் ஆகாது, பெரிய கையாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டூல் அப்படின்றது நமக்கு பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. இந்த டூலை யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராப்புக்கு பின்பக்கமே பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் கழட்டணும் அப்படின்றதுக்கான அந்த சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிளை கரெக்டாக பார்த்துட்டு இந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த போல்ட்டை மட்டும் ஜஸ்ட் அப்படி தட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ அதை எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நானே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபுடைய சைஸை வந்து சின்னது பண்ணேன். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த டூலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போராட்டத்தில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்ட்ராப்பை வந்து நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அண்டு மற்றபடி குவாலிட்டி எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டாக இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோடைய டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் வாட்சில் நான் சொன்ன மாதிரி 1.43 இன்ச்சஸ்க்கான Amoled டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் Amoled டிஸ்பிளே இன்க்ளூட் ஆகி வருது அப்படின்றதுனால செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்க்கும்போது வியூவிங்காக பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக நல்ல குவாலிட்டியான ஒரு டிஸ்பிளே அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எனக்கு தோணுது. எனக்கு டிஸ்பிளே வந்து ரொம்பவே பிடிச்சது. அண்ட் டச்சுமே ரொம்பவே ப்ராப்பராக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டச் பண்ணும்போது சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சில் வந்து ப்ராப்பராக டச் ஆகாது, மிஸ்டச்லாம் ஆகும். பட் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் டிஸ்பிளேயுமே ரொம்பவே பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நம்மளால் ஈஸியாக டச் பண்ண முடியுது. அந்த ஏரியாவும் நமக்கு நிறையா இருக்குது.
இருக்குது அப்படின்றதுனால டச் பண்ணுறதுக்கு ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் டச்சு டிஸ்பிளே வியூவிங்காக எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூவோட இருக்குது. ஸோ பிரைட்னஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் அவுட்டோரில் டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடும். அதுக்கேற்ற மாதிரியான பிரைட்னஸ் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல பிரச்சனை இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலி இதில் வந்து நமக்கு டச் கண்ட்ரோல் மட்டும் கொடுக்கல, சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் யூஸ் பண்ணி சில ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ டாப் பட்டனை வந்து நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெனு பட்டன் ஓப்பன் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பவர் ஆஃப் பண்ணால் பண்ணிக்கலாம். அண்ட் பட்டனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ் பண்ணும்போது ஒர்க் மோட் ஆக்டிவேட் ஆகும். அண்ட் அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது, அதை வேணால் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது போக நான் சொன்ன மாதிரி ரொட்டேட்டிங் பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பெசல்ஸ் யூஸ் பண்ணியுமே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வரும்போது எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120+ ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ரன்னிங்கு, வாக்கிங்கு, சைக்கிளிங்கு, ஸ்கிப்பிங்கு, பேட்மிண்டனு, பேஸ்கெட்டு, ஃபுட்பால்னு நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிபிஎஸ் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஜிபிஎஸ் ட்ராக்கிங் பண்ண முடியாது. மற்றபடி ட்ராக்கிங் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. நான் வந்து வாக்கிங்லாம் ஜாக்கிங்லாம் பண்ணி பார்த்தேன், கரெக்டான டேட்டாஸ். ஸோ நம்மளுடைய ஸ்டெப் கவுண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணி கொடுக்குது. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. இது போக மற்றபடி எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற மாதிரி ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணிக்கலாம், பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கலாம், SpO2 மானிட்டர் பண்ணிக்கலாம், ஸ்லீப் ட்ராக்கிங்கு, ஃபீமேல் சைக்கிளிங்கு, மெடிடேஷனு, அலாரம், ஸ்டாப் வாட்ச், டைமரு, எவ்ரிதிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயும் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட அக்யூரசி அப்படின்னு வரும்போது எப்போவுமே ஸ்மார்ட் வாட்சை வந்து மெடிக்கல் டேட்டாக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது மானிட்டர் பண்ணி செக் பண்ணிக்கணும் அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு தான் இருக்கும். மற்றபடி எல்லா ஃபீச்சரும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் அதெல்லாம் கிடையாது. ஸோ யூஸ்வலி போல்ட் ஸ்மார்ட் வாட்சில் நம்ம பார்த்துருப்போம், கேம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கேம் எதுவுமே நமக்கு அவங்க கொடுக்கல. அதே மாதிரி மற்றபடி நம்ம மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, கேமரா கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது, ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் 5.3க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வழியாக நீங்கள் கால் பேசிக்கணும் அப்படின்னா இது வழியாக நீங்கள் கால் பேசிக்கலாம். காலை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்பில்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற சாம்பிள் ஆட் பண்ணுறேன், நீங்களே கேளுங்க. அந்த ஸ்மார்ட் வாட்சில் எப்பவும் இருக்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் போல்ட் ஃபிட் அப்படின்ற உங்களுக்கு ஆப் சப்போர்ட் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்கள் பேர் பண்ணிவிட்டு என்னென்ன ஆப்பில் இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் படிச்சிக்கலாம். ரிப்ளை பண்ண முடியாது, பட் படிக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிக்க முடியும். இது போக வாட்ச் டயல், ஸோ இந்த டயல் ஃபேஸஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 150+ வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இதையுமே அந்த போல்ட் ஃபிட் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வாட்ச் ஃபேஸஸ் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த ரொட்டேட்டிங் பெசல்ஸை வந்து ரொட்டேட் பண்ணும்போதே வந்து நீங்கள் அந்த வாட்ச் ஃபேஸஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போக எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு நியூ வாட்ச் ஃபேஸஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களுடைய ஃபோட்டோலாம் வைக்கணும், எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆப் வழியாக போய்ட்டு நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் ஆப்பில் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இது போக இந்த ஸ்மார்ட் வாட்சில் பார்த்தீங்கன்னா IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணியில் இருந்தாலும் தப்பிச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே போட்டு விளாடாதீங்க. எப்போது மழையிலலாம் நனைஞ்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தப்பிச்சிக்கும். இது போக DND மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அமலோட் டிஸ்பிளே அப்படின்றதுனால உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல நீங்கள் செட் பண்ணிக்கணும். அனலாகில் இல்லை டிஜிட்டலில் எப்படி உங்களுக்கு கிளாக் வேணுமோ அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த 4 நாள் யூசேஜ்லேருந்து எனக்கு ஸ்மார்ட் வாட்சோட யூசேஜில் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்குது. டச்சிலேருந்து டிஸ்பிளேலேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஓகே. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு டிசைனும் ஓகேன்னு நினைக்கிறேன். பெசல் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ உங்கள் கை பெருசாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சுடைய ப்ரைஸிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2500 இப்போதைக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரைஸிங்க்கு AMOLED டிஸ்பிளேயோட ரொட்டேட்டிங் பெசல்ஸோட இந்த மாதிரியான மெட்டல் ஸ்ட்ராப்போட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறீங்கன்னா வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.